ஓகே. அவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொதப்பிட்டோம். சரி ஓகே பவுலிங் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல. ஃபீல்டிங்களும் இல்ல அவங்க வந்து தூபேலாம் நான் வந்து வந்தாரு 6 அடிப்பாருன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடி வேற கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவங்க பேர்லாம் தெரியாது. அவன் வந்துட்டு டேய் மாத்திக்கலாம்டா ரெட் கலர் ஷர்ட் போட்டு பஞ்சாப் அடிக்கிற ஒவ்வொரு பாலுக்கும் கத்துறாங்க ப்ரோ. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம இடத்துல வந்து பஞ்சாப் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எத்தனை வாட்டி பரவாயில்ல? ஃபைனல்ல பரவாயில்லைங்களா? கப்பும் பரவாயில்லையா சொல்லுங்க ப்ரோ. போன வாட்டி நம்ம தானே ப்ரோ கப் அடிச்சோம். இட்ஸ் ஓகே ப்ரோ. நம்ம இந்த வாட்டி கப் அடிப்போம் ப்ரோ. 6th எடுப்போம் ப்ரோ. பாத்துக்கலாம். 6th கப் எப்பமா மாட்டுமா? பார்க்கலாம். ஃபைனலே போல நம்ம எப்படி போவோம் சொல்லுங்க. ஃபைனலுக்கே வழி. ஓகே ப்ரோ. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. ஏதாவது வின் பண்ணுவோம் இல்லனா லூஸ் பண்ணுவோம். அதான் டேக் இட் ஈஸி. ஈசாலா கப் தயவு செஞ்சு வந்துறாதீங்க ப்ரோ. அவங்க 16 இயரா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரை பண்றாங்க. See I have no hate for RCB and all. ட்ரை பண்றான். அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் அடிக்கிறான். கோலி மட்டும் தான் அடிக்கிறார். இல்ல நான் வந்து ஆர்சிபியா சத்தியமா ஹேட்லாம் இல்ல. பட் வந்து அவங்க ட்ரை பண்றாங்க, எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க. அதுல வேற சுத்துவாங்க. ஈசாலா கப் நம்தே. அந்த கப் அடிப்பாங்க. அதுல வேற சிஎஸ்கே vs SRH எந்த மேட்ச் ஆனாலும் ஒருத்தன் ஆர்சிபி ஷர்ட்டை போட்டு பின்னாடி உட்காந்துரும். ஈசாலா கப் நம்தே. யாரா நீ இந்த மேட்சுக்கு போய் ஈசாலா கப் நம்தேடா நீ? இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா? எப்படியா பார்க்கலாம். பஞ்சாப்ல அவங்க இந்த வாட்டி சிஎஸ்கே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ஃபீல்டிங்ல மிஸ் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் சரி ஓகே பேட்டிங் தான் சொதப்பிட்டாங்க. 162 தான் எடுத்தாங்க. பரவாயில்ல நம்ம வந்து ஃபீல்டிங்லயாவது நல்லா பண்ணிடுவோம்னு நினைச்சேன். ஃபீல்டிங்லயும் வந்து சொதப்பிட்டாங்க. நல்லாவே எல்லாமே வைடு ப்ரோ. வைடு போட்டு அவங்களுக்கே ரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்ச் பிடிப்பானா மிச்சல் போன வாட்டிக்கு 5 கேட்ச் பிடிச்சாங்க ப்ரோ. இந்த வாட்டி ஏன் ப்ரோ கேட்சே எடுக்கல? போது அப்படி போயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல. இது ஒரு சீரியஸா ஒரு கேமேவே ஆடல நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க தெரியல போன வாட்டி SRHல ஜெயிச்சிட்டோம் அப்படி நினைச்சு ஆடினாங்களா எனக்கு தெரியல. ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா நான் நினைச்சேன் SRH தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல சிஎஸ்கே இந்த வாட்டி விட்டதுக்கு நம்ம என்ன சொல்ல? பரவாயில்ல சொல்றதுக்கு இல்ல. ஐயோ சத்தியமா சொல்றதுக்கு இல்ல. அடுத்த மேட்ச் நம்ம ஹோப் வச்சுப்போம். சிஎஸ்கே ஃபார் எவர் ப்ரோ. சிஎஸ்கே. ஓகே थैंक यू விசில் போடு. சிஎஸ்கேக்கு விசில் போடு. அடி விசில் அடிப்பீங்களா? தோனி வந்தா எப்படி இருந்தது மேட்ச்? ரொம்ப சத்தமா இருந்துச்சு. உள்ள ஆன்ல பாத்து டோனி ஆன்ல பாத்தியா? பார்த்தேன். என்ஜாய் பண்ணியா? சொல்லாத மொட்டை கலாச்சாரம். சிஎஸ்கே தோத்துட்டாங்கல. ஆமா. அது எப்படி இருக்கு? அது கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. உள்ள என்ன போய் பண்ணு? உள்ள டான்ஸ் ஆடுனேன். கட்டனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அவ்வளவுதான். என்ன கத்திட்டு இருக்க? டோனி கத்திட்டு. இங்க ஸ்லோவா பேசுறாங்க. எப்படி கத்துன? இங்க கத்து டோனி. அங்க மட்டும் எப்படி கத்துன? இது அங்க சொல்லு. சிஎஸ்கே தோத்துச்சு நெக்ஸ்ட் ஆர்சிபி. நம்மளுக்கு கப்பு கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். Thank you.